கர்த்தருக்குள் பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2024 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் ஊழியம் பண்ணின பொழுது, வருகையை குறித்தும் கடைசி நாட்களை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, அவர் தனித்து இருக்கிற பொழுது அவரோடு கூட வந்து அவருடைய சிஷ்யர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஆண்டவரே, நீர் அநேக காரியங்கள் சம்பவிக்க போகிறது என்று சொன்னீரே, இந்த காரியங்கள் எல்லாம் எப்பொழுது நடக்கும் ஆண்டவரே என்று கேட்கிறாங்க. அப்பொழுதுதான் மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிஷ்யர்களோடு கூட பேசுகிறார். வருகைக்கும் கடைசி காலத்திற்கும் அடையாளங்கள் என்ன என்பது, அதுல ஒரு அடையாளத்தை குறித்து சொல்லுகிறார். 4வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வஞ்சிக்கப்படுகிறது என்பது ஆண்டவருடைய வருகைக்கும் கடைசி காலத்திற்கும் ஒரு அடையாளம் தான். ஏமாற்றப்படுகிறது, வஞ்சிக்கப்படுகிறது, ஏமாறந்து நிற்கிற அப்பாவி மக்கள் அநேக பேரா இருக்கிறதை கூட நம்மால பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில பலவிதமான இழப்புகள், வாழ்க்கையில பலவிதமான ஏமாற்றங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? இவைகள் எல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானாம். சாத்தானவனுடைய பிரதான ஆயுதமே வஞ்சகம்தான். இந்த கடைசி காலத்துல எப்பேற்பட்ட வஞ்சக திட்டத்தை சத்துருவானவன் உங்களுக்கு வைத்திருக்கிறானோ, அதை குறித்து எச்சரிக்கையா இருங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு கொடுக்காதீங்க, பரிசுத்தத்தை விட்டு கொடுக்காதீங்க, பக்தி வைராக்கியத்தையும் விசுவாசத்தையும் ஜபத்தையும் வேத வாசிப்பையும் விட்டு கொடுக்காதீங்க. காரணம், கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட இருக்குமானால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் அவர் உங்களை பாதுகாப்பார். கடைசி காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி காலங்களுக்கும் ஆண்டவருடைய வருகைக்கும் ஆண்டவர் சொன்ன முதல் அறிகுறி, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள். இந்த சத்தத்தை கேட்கிறேன் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எப்பேற்பட்ட ஏமாற்றத்தோட நிற்கிறீங்க? வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஏமாற்றத்தோடு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. கடந்தது கடந்து போனது. இனிமே கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நம்புங்க, அவர் மேல சார்ந்திருங்க. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த கடைசி காலத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் காப்பாற்றும், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றும், எங்களுக்கு உடையவர்களை காப்பாற்றும். கர்த்தருடைய மனதுருப்பம் எங்கள் மேல் இறங்கி வரட்டும். உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவருடைய மனதுருப்பம் எங்கள் மேல இறங்கி வருவதாக தகப்பனே, எங்களை கைவிடாதீங்க, எங்களை பலப்படுத்துங்க. என் தகப்பனே, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறதே. நாங்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். உடைய ரட்சிப்பை நாங்கள் காத்து கொள்ளணும். கர்த்தருடைய மனதுருப்பமும் பிரசன்னமும் எங்கள் மேல இறங்கி வரட்டும். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு, யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டு, யாரெல்லாம் ஆண்டவரே கண்ணீரோடு நிற்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் இழந்தது அவர்களுக்கு திரும்ப தாரும். அவர்கள் கடந்த கால சூழ்நிலைகள் அவர்களுடைய எதிர்காலங்களுக்கு ஒரு முன் எச்சரிக்கையாக அமையட்டும் ஆண்டவரே. உடைய மனதுருப்பமும் பிரசன்னமும் அவர்கள் மேல் இறங்கி வரட்டும். ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறையுங்க. கர்த்தருடைய பலத்தினால, கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தருடைய ஞானத்தினால அவர்களை நிரப்பி எந்த ஒரு சத்துருவின் வஞ்சிக திட்டங்களை இவர்களை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.